ஏன்னா அது உழைக்கிற வரைக்கும் உழைச்சிது, அதுக்கப்புறம் பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளுறாங்க. இது தவறுங்கல்ல. பூளைப்பூ இது பண்ணுவோங்களா, அதனுடைய பூ தலைகாணி அதுக்காகவே விட்டுறதாங்க. நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. மனிதர்கள் நன்றி மறந்துடுவாங்க, மரங்களும் பறவைகளும் மறக்காது. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா ஜம்பு நாவல், இது ஜம்பு நாவல், இது சீதா, இது முள் சீதா. முள் சீதா அந்த கேன்சருக்கெல்லாம் சாப்பிட்றது, இலைகளை சாப்பிட்டாவே போதுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வருவாங்க, கொடுப்போம். ஃபஸ்ட்டு மழை நீர் வந்து கீழே வந்துருமுங்க முதல் மலைக்கு, ரெண்டாவது மலைக்கு தான் உள்ள போகிற மாதிரி போட்டுருவோம். ஆமாங்க. ஷாம்புங்க, இது சீகக்காய் ஷாம்புங்க. இயற்கையான ஒரு ஷாம்பு தான் அது. ஆமாங்க. ஷாம்புக்காக ஒரு 10% ஏதாவது அது ஷாம்பு ஆகிறதுக்காக போடுவாங்க, மற்றபடி 90% இயற்கை தானே வச்சுக்கோங்க. இங்கே தயாரித்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்குதுங்க. ஆமாங்க, கிடங்கு தயாரித்த பொருட்கள்லாம் வச்சுருக்குதுங்க. அளவாக எடுத்துக்கங்க, அளவாக எடுத்துக்கங்க. வாங்க. அரப்புங்க. இதெல்லாம் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்குதுங்க. இது ஜலிக்காது, இது ஜலிச்சதுங்க. இது அரைக்கிற மிஷினுங்க, இது உடைக்கிறது, இது ஜலிக்கிறதுங்க, ஜலிச்சு கொடுத்துரும். இதெல்லாம் அரைக்கிற பொருட்கள் தயார் பண்ணி வச்சுருக்கு. இந்த இடத்துல எதுவுமே காலில் மண்ணு கிண்ணுப்பட்ட ஒன்றும் ஆகாது இருக்கிறதுக்காக இது கோட்டா ஸ்டோனுன்னு சொல்லி கல்லத்தான் போட்டிருக்கிறோம். கோட்டா ஸ்டோன். ஆமாம், அது வந்துங்க பச்சை கலரில் இருக்குது. இது ஒன்றும் மண்ணுக்குன்னு எதுவுமே இருக்காது, வலிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். இது தோட்டத்துக்குள்ளே போயிடலாங்களா? இதுதான் பேக்கிங் மிஷின், ஒட்டுறது. ஆமாங்க, கவர், இந்த லேபிளுங்க, துண்டு அறிக்கைகள், மூலிகை விளக்க துண்டு அறிக்கைன்னு வச்சுக்கோங்க. வேறு அந்த சோப்பு தயாரிக்கிறதுக்குள்ளே போயிடலாம் வாங்க, இங்கே எடுக்க வேண்டியதில்லை. இது வந்துங்க இந்த கூரைப்பூன்னு சொல்லுவாங்க, அதனுடைய தலைகாணி கூரைப்பூ. கடைகளில் வந்துங்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா சோப்பு, இது ஒரிஜினலாக பண்ணோம்னா கருப்பாக தான் வரும். இப்படி தான் இருக்குங்க, இப்படி இருக்கு, தலைக்கு நல்லது. இது ஒரு 500 ரூபா வருங்க இது. ஆமாங்க, கூரைப்பூ, பூளைப்பூ. அதே தான். இங்கே வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிற சோப்புங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குங்க.
ஒரு 40 நாள் கழிச்சு தான் தக்கடால் எடுக்கிறதுங்க. 30 நாள் ஆயிருங்க. ஆமாங்க. இது தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறீங்க ஐயா? இது எல்லாம் கலக்கி ஊத்துறதானுங்க. மூலிகை பொடிகள், குப்பைமேனின்னா குப்பைமேனி, இது ஆரஞ்சு தோலுங்க, இது விபூதி, இது குப்பைமேனி, இது முல்தானி மெட்டி. நீங்க என்ன சோப்பு பயன்படுத்துறீங்க? நான் குப்பைமேனி தான் போடணுங்க. அது நல்லாயிருக்கும். இது இது சந்தனம்ங்குது. இது 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 இந்த சோப்பு. சந்தன சோப்பு. ஆமாங்க. அந்த சோப்புக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? இதில் நம்ம ஏரியாவிலேயே இருக்கிற தேங்காய்களை வாங்கி ஆட்டி எண்ணெய் எடுத்து நம்ம மூலிகையிலேயே போட்டு தேங்காய் எண்ணெய் சோப்பை பண்ணுறது. அது கார்பரேட் நிறுவனத்துக்குலாம் அதில் விஷயம் இருக்காதுங்க. அவன் தேங்காய் எண்ணெயெல்லாம் வாங்கி போடுவானுங்களா? அதெல்லாம் மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்புலலாம் உருக்கி போட்டு தான் அது பண்ணுறாங்க. அது கரையவே கரையாது. ஒரு மாதத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு 15 நாளில் கரையும். உடம்புக்கு நல்லது. தோல் சுருக்கம் போயிடும், தேமல் இது எல்லாமே போயிடும். நிறைய பேர் போயிருக்குது. முகமெல்லாம் கொஞ்சம் ஒரு பிரகாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா. குப்பைமேனி போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுறோம். அந்த கருப்பாக இருக்கிற சோப்பு கொடுக்குறத கேட்டு வாங்குறாங்களா. கடைக்காரர் சொல்கிறாங்க. அந்த காக்கி அட்டையில் கருப்பாக இருக்குது. அட்டை அப்படி தானுங்க, காக்கி அட்டை. இது மண்ணில் போட்டால் இது அப்படியே இத்து போயிடணுங்க. இப்படி போட்டு செல்லா டேப் கூட ஒட்டுறதில்லை. இப்படியே போட்டு இப்படி போட்டு வச்சிடுறது, கொடுத்துட்றது. கடைக்காரர் இப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஆமாங்க. 60 ரூபா தான் கம்மி விலைங்க. இல்லை இல்லைங்க. ஆமாங்க. ஆமாங்க. 1 2 எச்சா இருக்குங்க. இது பார்த்தீங்களா, செல்லா டேப் கூட ஒட்ட மாட்டோம். அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா அது கூட பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன்னு வச்சு. அது பழுதடைஞ்சிடுதுங்க. அது வேண்டாம் விட்டுருங்க. அது நாங்களாகவே நிறுத்திட்டோங்க. மாட்டு வண்டிங்க. அது மக்கள் வர்றவங்களுக்கு காட்டுறதுக்காக. ஆமாங்க. மரக்கள் வர்றவங்களுக்கு பாரம்பரிய காட்டுற கலப்பை வச்சிருக்கிற ஆஃபீஸில், ஏற்கலப்பை ஆஃபீஸில் இருக்குது. மேலே பார்க்கலைங்க, காட்டுறவங்களுக்கு. இது என்ன காரணங்கன்னா, நின்றுட்டே வேலை செய்ய முடியாத ஒரு சூழலுங்க. அதனால் இது எடுத்து வச்சுட்டு கட்டால உட்காந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாதுங்களா. அதுக்காக அமுத்துற மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு அமுத்துறாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ நேரம் நின்றுட்டே வேலை செய்ய முடியும். அதனாலே அதை ஒதுக்கிட்டோம். உள்ளே போகலாங்களா. இது வெத்தலை கொடிங்க. ஆமாங்க. வாழை எப்படித்தானுங்க, பாத்ரூம் தண்ணி இங்கே கழிவற தண்ணி இங்கே வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அந்த தண்ணியிலேயே வாழை நல்லா. அது வவால் தான் நிறைய சாப்பிடும். நல்ல பழங்கள் ஏதாவது இருந்தால் ஒன்று படிங்க. நல்ல பழங்களா. பப்பாளி அங்கே இருக்குதுங்க. இந்த சப்போட்டா பொரிச்சு வச்சு தான் சாப்பிடணும். 4 நாள் ஆகும். என்ன காரணம், பொரிச்சதையும் சாப்பிட முடியாது. இங்கே வாங்க. வாட்டர் ஆப்பிள், தண்ணீர் ஆப்பிள்ன்ற ஒரு செடி இருந்தது. அதில் இருந்தது. அந்தந்த சீசனுக்கு அது இருக்கும். அது வேணும் பொரிச்சு உடனே சாப்பிடலாம். அது அந்தந்த டைமுக்கு தான் அது கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இருங்க இங்கே வாங்க. மாங்காய் இருக்குது. பழம் சாப்பிடலாங்க. இது மாதுளைங்க. இந்த மாதுளை, இது சப்போட்டா. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது முள் சீத்தா. இங்கே வருங்க. அது குருவி சாப்பிடுது. ஆமாம்மா. இங்கே வாங்க. தேன் பெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. தேன் பெட்டி காட்டுறேன். தேன் பூச்சி அடகாத்திருக்கும். வாங்க. இந்த தேன் பெட்டியெல்லாம் வச்சதுனால தான் காய்கள் நிறைய பிடிக்குது. நம்மளுக்கு தேன் கிடைக்குது.
ஒன்றும் ஆகாது வாங்க. இருக்குதுங்க, உங்களுக்கு போகிற போது கொடுத்து விட்றேன். இங்க பின்னாடி என்னங்கய்யா இருக்கு? கல்குவாரிங்க, கைவிடப்பட்டது. கைவிடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. வாங்க. இங்கே ஒரு தேன் கட்டுறீங்க. வாங்க, வாட்டர் ஆப்பிள் இருக்குது வாங்க. தண்ணீர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள். நாங்கள் நீங்களும் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. இருக்கு. நீங்க சாப்பிடுங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க. இருக்கு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நீங்க இருக்குங்கய்யா. அப்படியே இருங்கய்யா, அப்படியே தூக்கி காட்டுங்க. இது இதோட பெருசு. அது ஒன்று போறீங்க, பொறிச்சிடலாங்க. இது எல்லாமே பொறிச்சிடலாம் இருங்க. சாப்பிட்றதுக்கே தான் கடவுள் கொடுக்குது நம்மளுக்கு, இயற்கை. இல்லை பூச்சியில் இல்லை, எறும்பு தான் இருக்குங்க. போதுங்க, சாப்பிடுங்க. இது அதிகமாக கிடைக்காதுங்களாயா? இது இப்போ புதுசாக இந்தியாவுக்கு இது இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்த செடி. இதில் பெருசுன்னு சொல்ல முடியாது, தண்ணி இருக்குது. பாரம்பரிய செடி இல்லைங்க இது. அது ஒன்று தான் பாரம்பரிய செடி இல்லாத இருக்குது. அது நிறையா காய்க்குது, எல்லாம் சாப்பிட்டுன்னு விட்டுட்டோம். அதெல்லாம் பாரம்பரிய மரங்களாகவே வச்சுருக்குறது. இது சீத்தாப்பழங்க. ஆமாங்க, நாவல். இது மகிழ மரம். இது மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க. மாயன் கீரை. இது மாயன் கீரை. ஆமாம், மூடாக்கு. இதெல்லாம் மூடாக்கு போடுறதுக்கு வருது. தென்னங்காய் எத்தனை காய் கிடைக்குது வருது. மூடாக்கு அது நம்ம உணவுக்கு தான் எடுத்துக்கிறதுங்க. அதுக்கு தான் சரியாக இருக்கு, தொழிலுக்கு பத்தாதுங்க. இங்கே இருக்கிறத நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம். திருமணம் துணியார் இருக்கிறாங்க. இது சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு இது நெட்டி பாருங்க, தலையை வச்சு வச்சு பாருங்க. முருங்கிங்க களைஞ்சது பாருங்க. மழைக்காலங்கள் நெட்டினா வந்துருங்க. ஆமாங்க, அந்த பப்பாளி வேஸ்ட்டாக போனதெல்லாம் கொண்டு வந்து வச்சோம். எல்லாமே சாப்பிட்டுடுது. தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம், சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும். இது பறவைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதில் தண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஆமாம், அதான் நிற்கும் பறவை, உட்காந்து குடிக்கும். நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான். இப்படி வாங்க. உள்ளுக்கு இருக்குதாங்க பூச்சி. உள்ளுக்கு இருக்குதுங்களா? தேன் பூச்சின்னா பயங்களா உங்களுக்கு? நான் வந்துட்டேன்ல, இவர் தான் வரல. இந்த இது பூவனங்க. வெயிங்களாட்டி அங்கே வச்சுருங்க. இந்த இந்த வேஸ்டேஜ் தண்ணியிலேயே இந்த தார் வந்திருக்குது. இது வெட்டி வேறு தான். ஆமாங்க, வெட்டி வேறு பெரிய அளவில் பண்ண போகிறோங்க. நீ வெட்டி வேறு மாதிரி வச்சு இப்போ பண்ணுறேன். ஆமாங்க,
பைப் ஆமாங்க, இந்த மாதிரி டின்னில் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. மண் கொட்டி அதுக்குண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. மூலிகை இப்போ இது தயார் பண்ணுறதுக்கு தான் உதவும். ஆமாங்க, நம்மளுக்கே சரியா இருக்குங்க. இது விளாமரம், விளாம்பழம்ங்க. இது எல்லாம் எது கட்டி விட்டுருக்குறோம் அப்படின்னா, நகாப்பழம் பழம் உழுகிறக்காக கட்டி விட்டுருக்குறோம், கீழே உழுகாமல் இருக்கிறக்க. ஆமாங்க பாங்க, இதில் வந்து எண்ணெய் ஆயில் பஜாஜ் பண்ணுறதுக்கு எண்ணெய் தேய்க்கிறது, அதுக்குண்டான குடிலுங்க இது ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இன்னும் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. பாங்க, ஆமாங்க, அது இது மாம்பழம்ங்க. பாருங்க, இதில் பலாப்பழம் பிடிச்சிருக்கு. ஆமாங்க, இதுதான் இந்த சாலைகள் ஓடுற அந்த சாலைங்க. இது தண்ணி இதில் வந்திருக்கு. இந்த கல்லுகள்லாம் வந்து இப்போல்லாம் மாவு ஆட்டக்கூடிய கல்லுகள்லாம் இப்போ பண்ணுறது இல்லைங்களா, எல்லாம் எடுத்துகிட்டு போய் பள்ளத்தில் போட்டுருவாங்க. நாங்கள் அங்கெல்லாம் தேடி பிடிச்சி எங்கெங்கே எடுத்துக்கிட்டு வரணுமோ அதுக்கு ஒரு மரியாதை, எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்குது, அதுக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்து இது காரை போட்டு இது உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். உட்கார்ற மாதிரி பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு எல்லாம் எங்கெங்கே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ரிசார்ட்டில் பார்த்தீங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நடுவில் ஹோல்ஸ் போட்டு ஆமாம், வாஷ் பேசின் மாதிரி யூஸ் ஆ இது மாலை நேரத்தில் உட்காந்தோம்னா அருமையாக இருக்கும். ஆமாங்க. இல்லைங்க, இது நோனின்னு சொல்லுவாங்க இது. ஆமாங்க, இது வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்க. இது வந்து ப்ராசஸ் பண்ணி அங்கே ஒரு இது இருக்குது, எடுத்துக்கலாம் வாங்க. அங்கேயும் ஒரு பைப்புங்க, தண்ணி மழை தண்ணி வந்தால் பேஞ்சிருக்கு எல்லாமே. இங்கே ஒரு மரம் இருந்து வெட்டிட்டோம், நாங்கள் வேற வச்சிட்ருக்குறோங்க. கீழே எங்கேயும் போகாது, இங்கேயே சரியாக போயிருக்கு. எங்கேங்க இங்கே வறட்சியில் பத்த மாட்டேங்குதுங்களே. குவாரி கொஞ்சம் தண்ணி பயன்படுத்துகிறோமுங்க. இயற்கையாகவே நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இல்லைங்க. குவாரிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இயற்கையாகவே மழைநீர் சேகரிப்பு பண்ணிக்கிறோம். அப்புறம் மழை தண்ணி உள்ளே வந்துடுது. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்புறம் ஆழ்குழாய் கொண்டது கொஞ்சம் இருக்குது, அதையும் உபயோகப்படுத்திக்கிற சரியாக போகுது. இதாங்க நோனி. இங்கே வாங்க, இது நல்ல ரத்த சுத்திக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நோனி இது ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கணுங்க. இதில் தான் இப்போ அதிகமாக கட்டிட்டு இருக்குதுங்களே, மேலே வந்துட்டு பார்த்தீங்களா. இது இப்போ நானே கையாண்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உடுப்புகளை எல்லாம் போட்டு கையாண்டுக்கிறது. வாங்க, உட்கார்ற கல் போட்டிருக்கிற பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கீழேயுமே கருங்கல்ல போச்சு. ஆமாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் செய்கிறதானுங்க.